வேதத்தில் ஒரு சில இடங்களில் கீதரோன் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு எழுதப்பட்டிருக்குது. ராஜாக்கள் காலத்தில் அங்குள்ள ஜனங்கள் சில அந்நிய தேவர்களை அவங்க வணங்கும் பொழுது அதற்கு உண்டான அந்த சிலைகள் மற்றும் அசுத்தமான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் வரும்பொழுது அந்த கீதரோன் பள்ளத்தாக்கில் கொண்டு தான் அதெல்லாம் போடுவாங்களாம். கீதரோன் அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் கீதரோனின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை, ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கை, ஒரு பலவீனத்தின் வாழ்க்கை. ஆனா ஆவியானவர் உள்ள வரும்பொழுது அவர் வெளிச்சமாய் வருகிறார். ஹல்லேலூயா. எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க இருள் இல்லை. வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறபடியினால் என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஆவியானவர் வரும்பொழுது சகலவற்றையும் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இது செத்து போயிடுச்சு, இந்த காரியம் இனிமே திரும்ப நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆவியானவர் ஒரு காற்றை வீச பண்ணும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். நம்ம வாழ்க்கையில செத்து போச்சுன்னு நினைச்ச எல்லாம் உயிரடையும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவர் நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கல, நம்ம மூலமாய் அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்று பேதுருடைய நிழலை தொட்டு சுகமடைந்தார்களாம். நான் நினைக்கிறேன் அது பேதுருவோட நிழல் இல்லை, பேதுருக்குள்ள இருந்த ஆவியானவருடைய நிழல். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய செட்டை நிலையிலே நம்மளை மறைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து நம்மளை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென்.